ஹாய் விவர்ஸ், தமிழ் தொலைக்காட்சியின் ஆக சிறந்த இசை மேடைகளில் ஜி தமிழின் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பல மாதங்களாக நடந்த கடுமையான போட்டிகள், நிகழ்ச்சியான தருணங்கள் மற்றும் பிரம்மாண்டமான வாரங்களுக்கு பிறகு இந்த சீசனில் டாப் 6 இறுதி போட்டியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். நடுவர்களாக ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண், சைந்தவி மற்றும் வழிகாட்டியாக விளங்கும் மகாகுருபுக்கள் முன்னிலையில் தொகுப்பாளர் அர்ச்சனா வழிநடத்த இந்த 6 இசை இளவரசர்களும் இளவரசிகளும் இறுதிப் போட்டிக்கு மகுடத்திற்காக மோத தயாராகிவிட்டார்கள். இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய 6 இசை மேதைகள். விஷ்ணு இந்த சீசன் முழுவதும் அசத்தலான நிலைத்தன்மையுடன் பாடி அசத்தியவர் விஷ்ணுவர்தன். சுரதங்கள் துல்லியமும் கிளாசிக்கல் இசையை கையாளுவதிலும் இருக்கும் முதிர்ச்சியும் அவரை ஆரம்பத்திலேயே நடுவர்களின் விருப்பமான போட்டியாளராக மாறியது. கடினமான செமி கிளாசிக் பாடல்களை மிக நேர்த்தியாக பாடியதற்காக ஏப்ரல் மாத தொடக்கத்திலே இவருக்கு மதிப்புமிக்க கோல்டன் ஹேட் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. கர்நாடக இசையின் அடிப்படை நுணுக்கங்களை தற்கால பின்னணி இசை பாணியுடன் கலந்து பாடுவதில் கில்லாடி. அகுஷ் மேடைக்கு வந்தாலே அங்கு எனர்ஜிக்கு பஞ்சம் இருக்காது. வெறும் பாடலாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த பெர்ஃபார்மராகவும் இந்த சீசன் முழுவதும் ரசிகர்களை கவர்ந்துள்ளவர். மே மாதத்தில் தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் கிளாசிக் பாடல்களை ஜெயமே தந்திரம், சுகமே மந்திரம் பாடலை இவர் பாடிய விதம் சமூக வலைதளங்களில் வைரலானது. அனைத்து நடுவர்களின் எழுந்து நின்று பாராட்டவுடன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அங்கீகாரத்தையும் பெற்றார். அசத்தலான மேடை ஆளுமை, பாடலின் மூடுக்கு ஏற்ப தனது குரல் வளத்தை மாற்றி ரசிகர்களை பாடலோடு ஒன்று வைக்கக்கூடிய திறன் இவருக்கு உண்டு. தன்வியா சீசன் 5 உணர்ச்சிபூர்வமான குரலாக தன்வி திகழ்கிறார். கேட்பவர் நெஞ்சங்களை உருக வைக்கும் மென்மையான இனிமையான குரல் வளம் இவருடைய பலம். மிக குறைந்த வயதுடைய பாடல்களை எமோஷனாக உள்வாங்கி பாடுவதில் வியக்க வைக்கிறார். ராக் அண்ட் ரோல் சுற்று மற்றும் கடுமையான சவால்கள் நிறைந்த சுற்றுகளில் ஜினோஜ் போன்ற சகல போட்டியாளருடன் போட்டியிட்டு இவர் பாடிய விதம் பாராட்டுக்களை பெற்றது. குறிப்பாக உன்னை ஒன்று கேட்பேன் பாடல் பாடிய போது நடுவர்கள் இவரை ஒரு தொழில்முறை பின்னணி பாடகி என்றே பாராட்டினார்கள். பாடல்களின் மெல்லிய உணர்வுகளையும் நுணுக்கங்களையும் துல்லியமாக வெளிப்படுத்தி கேட்பவரின் கண்களின் ஆனந்த கண்ணீரை வளைவைக்கும் மேஜிக் குரல். வர்ஜா ஆரம்பத்திலே அமைதியாக தொடங்கி போக போக விஸ்வரூபம் எடுத்து டார்க் ஹியூமரஸ். வர்ஜா எந்த வகை பாடலாக இருந்தாலும் அதன் சுருதி மற்றும் தாளம் மாறாமல் பாடுவதில் வல்லவர். சக பலத்த போட்டியாளராக இனியனுடன் நடந்த நேரடி ஃபேஸ் ஆஃப் சுற்றில் வர்ஷா பாடிய விதம் இந்த சீசன் மிகப்பெரிய தருணங்களில் ஒன்றாகும். அதிவேக தாளத்தட்டுக்களை கொண்ட பாடல்களை கூட மூச்சடக்காமல் பாடி அசைத்தினார். சிறந்த தாள கட்டுப்பாடு நாட்டுப்புற பாடலுக்காக இருந்தாலும் சரி, நவீன மேற்கத்திய பாணியாக இருந்தாலும் சரி, தாள தட்டுப்பாடாமல் இருக்கும் இவரது பலம். அபிஷேகா இசைப்பயணம் கலருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது. தனது ஒவ்வொரு வெற்றி மயில்களும் தன் குடும்பத்திற்கும் தன்னை வளர்த்த மண்ணிற்கும் அர்ப்பணித்து வரும் அபிஷேகா ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இதயங்களையும் வென்றவர். கடுமையான போட்டியில் நிறைந்த வெஸ்டர்ன் சேஞ்ச் சுற்றில் இவர் தனது அசத்திய திறமையால் நடுவர்களை கவர்ந்து இந்த சீசனில் 4வது இறுதிப் போட்டியாளராக கம்பீரமான தகுதி பெற்றார். இவர் பாடிய கிராம மனம் கமலும் பாடல்கள் இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றன. ஆழமான கம்பீரமான குரல் வளம், நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் எமோஷனல் பாடலுக்கும் உயர் கொடுப்பதில் இவருடைய குரல் தனித்துவமாக நிற்கிறது. சுமந்த்ராஜ் தனது தந்தை தனக்காக பட்ட கஷ்டங்களையும் அவரது கனவையும் மேடையில் நினைவு கூர்ந்து பாடும் சுமந்த்ராஜ் இந்த சீசனில் ஆகச் சிறந்த உழைப்பாளி. சவாலான கட்டங்களை கடந்து இறுதிப் போட்டியில் முன்னேறியுள்ளார். மிக கடுமையான போட்டி நிலவிய இறுதி எலிமினேஷன் வாரங்களில் நடுவர்களை தான் அசத்திய ஹைபிச் திறமையால் மிரள வைத்து இந்த சீசனில் அதிகாரப்பூர்வமான 6வது போட்டியாளராக நுழைந்தார். இவர் இறுதி போட்டியாளராக அறிவிக்கப்பட்டு அதங்கம் அதிர்ந்து கொண்டிருந்தது. மிக உயர்ந்த சுருதியிலும் குரல் உடையாமல் அசத்தலான தெளிவோடும் அதிர்வோடும் பாடக்கூடிய அசத்திய குரல் கொண்டவர். இந்த சீசன் 5 நடுவர்களின் தேர்வு மிக கடினமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. ஸ்ரீனிவாஸ் சுருதி சுத்தம், ஸ்வேதா மோகன் குரலில் மாடுலேஷன், எஸ்பிபி சரண் தமிழ் உச்சரிப்பு மற்றும் பாட்டின் ஆன்மா, சைந்தவி கிளாசிக்கல் நுணுக்கங்கள் என ஒவ்வொரு போட்டியாளரும் மிக கடுமையான அளவுகோலில் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த குழந்தைகள் பாடுவதை பார்த்தால் குழந்தை ஷோ பார்ப்பது போல இல்லை. அந்த அளவிற்கு மூச்சு மேலாண்மை, தெளிவான தமிழ் உச்சரிப்பு மற்றும் மைக்ரோஃபோன் டெக்னிக் அனைத்தையும் கற்றுக்கொண்டு இப்போதே சினிமாவிற்கு பாட தயாராக பின்னணி பாடல்களாக மாறிவிட்டார்கள். என்னுடைய கணிப்பு மற்றும் சாய்ஸ் இந்த சீசன் இறுதி போட்டியாளராக மகுடம் சூட அபிஷேகா அல்லது விஷ்ணு ஆகிய இருவரின் ஒருவருக்கு மிக அதிக வாய்ப்புள்ளது. மண்ணின் மனமும் அசாத்திய எமோஷனல் வாய்ஸும் கொண்ட அபிஷேக் இந்த சீசன் மிகப்பெரிய ஈர்ப்பு. அவர் பாடிய அந்த
கடலுக்குள்ள ஓரத்திலே என்ற போற கிராமிய எமோஷனான பாடல்கள் பட்டிதங்கும் வைரலாகி மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வாக்குகளை குவித்து வருகிறது. இறுதிப் போட்டியை பொறுத்தவரை நடுவர்களின் மதிப்போடு மக்களின் ஆதரவு மிக முக்கியம் என்பதால் அபிஷேகா அந்த 10 லட்சம் பிரைஸ் மணி மற்றும் புதிய வீட்டை வெல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நடுவர்களின் முழுமையான தொழில்நுட்ப ரீதியாக மதிப்பெண் மற்றும் கிளாசிக் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் அங்கு விஷ்ணுவின் கை ஓங்கும். ஆரம்பத்திலேயே சுருதி சுத்தம், கடினமான ராகங்களை அசால்ட்டாக கையாளுதல் என நடுவர்களின் கோல்டன் கார்டு கொடுக்கப்பட்டவர். நடுவர்களின் சாய்ஸ் என்று பார்த்தால் விஷ்ணுவிற்கு முதலிடம் கிடைக்கலாம். மேடை அதிர மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கணக்கில் கொண்டால் அக்ஷுத் சகாத்திய போட்டியாளராக இருக்கலாம். இறுதிப் போட்டியில் மேடையில் அவர் கொடுக்கும் எனர்ஜி ஒருவேளை முடிவை மாற்றலாம். தன்வி வர்ஜா கைதட்டுக்களுடன் மூலம் நடுவர்களின் மனதை கவர்ந்து சத்தமில்லாமல் சாதிக்கக்கூடியவர்கள். இருப்பினும் தற்போதைய மக்களின் பேராதரவு மற்றும் நடுவர்களின் பாராட்டு ஆகிய இரண்டையும் சமமாக பெற்று அபிஷேகா மற்றும் இந்த சீசனில் டைட்டில் வின்னராக அதிக வாய்ப்பு உள்ளதாக தோன்றுகிறது. கடந்த சீசனில் சீனியர் பிரிவிற்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த சொகுசு வீடு பரிசு இந்த முறை லிட்டில் சாம்பியன் சீசன் 5 டாப் 9 குட்டிகளின் அசாத்திய திறமைகளுக்கு பாராட்டின வின்னருக்கு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் யாரும் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மேலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.